பசி துன்பத்தை நிறைய பேர் சொல்லியிருக்கலாம். அவ்வை பிராட்டி கூட சொல்லியிருக்கா. பசி வந்தால் பத்தும் பறந்து போகும். அது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். அந்த 10 என்ன? அவ்வை தான் எழுதியிருக்கா. அவ்வை எழுதியிருக்கா பாட்டுல. மானம். பசி வந்தா என்ன போயிடும்? ஃபர்ஸ்ட் கையேந்திருவோம். மானம். நான் அப்படிலாம் கிடையாது. சென்னையில பெரிய வெள்ளம் வந்தது. யாரா இருந்தாலும் பொட்டல தூக்கிடுவோம் கைய. யாரா இருந்தாலும். உயிர் இருக்கணுமே. நான் அதெல்லாம் சாட மாட்டேங்க. நான் யார்ட்டையும் வாங்கி தோணுமா அப்ப? தோணுமா? மானம், குலம், கல்வி, வன்மை, தாளாண்மை, தானம், தவம், முயற்சி, அறிவு. 10வதா ஒரு விஷயம் இருக்கு. தேனின் கசிவந்த சொல்லியர் மேல் காமுறுதல். காமம். பசியோட ஒருத்தன் இருக்கான். அழகா ஒரு பொண்ணு போகுது. போயா பசியா இருக்கு. பார்ப்போமா? மானம் போயிடும், குலம் போயிடும், கல்வி போயிடும், வன்மை போயிடும், அறிவுடைமை, தானம், தவம், முயற்சி, தாளாண்மை, காதல். இவை 10ம் பசி வந்தால் பறந்து போமேன்னு அவ்வை சொல்லிட்டா. ஆனா ஐயா எழுதியிருப்பாரு பாருங்க, பசியின் அவஸ்தை. அன்பு உள்ளங்களே, எல்லாருக்கும் தெரியும். என்னால் முயன்றவரை சொல்றேனே தவிர அவர் வார்த்தையால சொல்ல முடியாது. பசி வந்த ஜீவர்களுக்கு முதல்ல என்ன நடக்கும்னா, அறிவு வேலை செய்யாது. வேலை செய்யுமா? உயிர் அறிவு வேலை செய்யாது. உயிர் அறிவு செய்யாதவங்க கிட்ட போய் கடவுள் அறிவை பத்தி பேசலாமா? கடவுளை பத்தி பேச முடியும். கடவுள் அறிவும் உயிர் அறிவும் இல்லாதவர்களுக்கு என்ன போயிடும்? புருஷ தத்துவம் வெளிப்படாது. கடவுள் தத்துவம் வெளிப்படாது. புருஷ தத்துவம் இல்லைன்னா பிரகிருதி தத்துவம் வெளிப்படாதே. பிரகிருதி தத்துவமும் போயிடுமே. என்ன சொல்கிறார்? உயிர் அறிவு மயங்கும், கடவுள் அறிவு மறையும், புருஷ தத்துவம் விளங்காது, பிரகிருதி தத்துவம் புழுங்கும். இது 4ம் நடந்துரும். அதுக்கப்புறம் குணமெல்லாம் பேதமாகும். தாமசம், ரஜோ, சாத்விகம் ஒன்னும் இருக்காது. என்ன இருக்கும் அவங்கிட்ட? குணங்கள் எல்லாம் பேதமுறும். அதற்கு பிறகு என்ன எல்லாம் அந்த கரணங்கள் என்னெல்லாம் நடக்கும்? பஞ்சபூதங்களும் புழுங்கும், பிராணன் சுழலும், பிராண சக்தி என்னவா மாறும்? மனம் தடுமாறும், புத்தி நிலைக்காது, சித்தம் கலங்கிடும், அகங்காரம் அழிஞ்சு போயிடும், வாத பித்த ஸ்லேத்துமங்கள் நிலை தடுமாறும். 3 வாயு அந்த 3 நாடிகள் சொல்லுவாங்களே, அது என்ன ஆகும்? அதற்கு பிறகு கண்ணு பஞ்சடைந்து குழி விழுந்துரும்பா. காது கும்முன்னு ஆயிட்டு காது கேட்காதுப்பா. நாக்கு உலர்ந்து போகும்பா. புலன்களை சொல்றாரு. தோல் ஸ்மரணை கெட்டு போயிடும்பா. மூக்கு அந்த நாசி அழற்சி ஆயிடும்பா. அவனுக்கு சுவாசம்லாம் வராதுப்பா. இது ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் சொல்றாரு. கை கால்லாம் சோர்ந்து போயிடும் ஐயா. வாய் உலர்ந்து போயிடும். வாய் பேச வராது. தொனி மாறிடும். ஒண்ணு பேசுமா வேற ஒண்ணு வரும். பற்கள் தளர்ந்து போயிடும்பா. அதுக்கப்புறம் மலஜலம் வழி வெதும்பி போயிடும். கர்மேந்திரியங்களை முடிக்கிறாரு. அந்த கரணங்களை முடிக்கிறாரு. உள் உறுப்புகள் மூளை சுருங்கும், இதயம் வேகும், ஈரல் வெதும்பும், வயிறு பத்திக்கிட்டு எரியும்பா. வயிறு பத்திக்கிட்டு எரியுமே. இவ்வளவு துன்பங்கள் அவன் அனுபவிக்கிறானே. உயிர் போவதற்கு சமீபத்திய அத்தனை உணர்வும் அந்த பசியில இருக்கவன் அனுபவிப்பானேப்பா. மரண வேதனை, ஜனன வேதனை, நரக வேதனை, அத்தனை வேதனையும் அந்த உயிர் அனுபவிக்குமே. அதுதான்யா பசி தீர்த்தலே பரம புண்ணியம்னாரு ஐயா. சொல்றாரு, அப்படிப்பட்ட துன்பத்தை நீ ஒரு வினாடியில தீர்க்கலாம். எப்படி? சாப்பாடு கொடுத்துரு. சாப்பாடு கொடுத்துரு. இவ்வளவு பெரிய துன்பத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறாயா? அப்ப நீ யாருடா? அதான் கடவுள்ன்றார் ஐயா. ஐயா ஜீவகாரணிய ஒழுக்கத்துல சொல்றாரு, கடவுள் வேற எங்க இல்ல. இவ்வளவு துன்பத்திலிருந்து ஒருவன் விடுதலை கொடுக்கிறான், அவன் கடவுளுக்கு சமானம் இல்லையா? அதனால்தான் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல், அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின்னுன்னு போட்டான் வள்ளுவன். பசிய ஒருத்தன் பொறுத்துக்கிறான் இல்லடா, அது பெரிய ஆற்றல் தான். துறவிகள்லாம் அதை செய்வாங்க. ஆனா வள்ளுவன் சொல்றான்,
எவன் ஒருவன் இன்னொருத்த பசி ஆத்துறான் பாரு, அவனுடைய ஆற்றலுக்கு பின்னாடி தான்டா துறவி கூட போய் நிக்கணும். ஏன்? இன்னொருத்தன் பசி அவனால பொறுத்துக்க முடியலல்ல. அதுதான் ஐயா சொல்றாரு, நீ கடவுளை பார்க்கணும்னு எங்கடா தேடிட்டு இருக்கீங்க? பசியோட இருக்கிறவனுக்கு பசிய தீர்த்து சாப்பாடு கொடுத்துட்டு பாரு, அவன் கண்களில் உனக்கு கடவுள் தெரிவார். உன்னில் அவன் கடவுளை பார்ப்பான். ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் ரெண்டுமே கிடைச்சிடும். 16வது படி. நேரா நீ 16வது படிக்கு போயிடலாம். நீயும் கடவுளா மாறிடுவ, கடவுளையும் நீ பார்த்துருவ. கடவுளை பார்ப்பது 15ஆம் படி, கடவுளாகவே மாறுவது 16ஆம் படி. ஞானத்தில் ஞானம். இதெல்லாம் ஐயா சொல்லி கொடுக்குறாரு. அந்த ஜீவகாருண்யம்னா என்னன்னு சொல்லி கொடுப்பாரு. அந்த பசிய சொல்லுவார் ஐயா. இந்த அவஸ்தைய சொல்லிட்டு, ஜீவகாருண்யம்னா என்ன தெரியுமா பா? இந்த பசின்ற நெருப்பு பத்திக்கிட்டு எரியும்பா. அந்த சாப்பாடை போட்டு அந்த எரியிற நெருப்பை கொஞ்சம் அவிச்சு அவனுக்கு துன்பத்துல இருந்து விடுதலை கூடியா, அதான்யா ஜீவகாருண்யம். பசி என்ற விஷக்காற்று அவன் அறிவை அப்படியே அவிய செய்யும். அந்த சாப்பாடை கொடுத்து அந்த விஷக்காற்றை அவிச்சு அவன் அறிவை விளங்க செய்யும். பசி என்னும் புலி ஒருவனை கொல்ல வரும்பா, நீ சாப்பாடை கொடுத்து அந்த புலியிலிருந்து அவனை காப்பாத்துப்பா. இதெல்லாம் என் வார்த்தைகள், ஐயா வார்த்தை பிரம்மாண்டமா இருக்கும். ஐயாவே வாய்ப்பட படித்ததுதான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம். என்னைக்கு தெரியுங்களா? 1867ஆம் ஆண்டு மே மாதம் 23ஆம் தேதி வடலூரிலே சத்திய தர்மசாலைன்னு இன்னைக்கு வரைக்கும் அணையா அடுப்பு எரிஞ்சிட்டு இருக்கு பாத்தீங்களா? அன்னைக்கு படிக்கிறாரு இத மக்கள் முன்னிலையில. ஐயாவே படிச்சாரு. அந்த பசி கொடுமை ஐயா படிக்கிறாரு. சத்திய ஞான சபை அவர் கட்டினது 1872. 5 வருஷம் கழிச்சு தான் கட்டினாரு. முதல்ல என்ன பண்ணாரு தெரியுங்களா? பசிச்சவங்களுக்கு சோறு போட்டார் ஐயா. எந்த துறவியும் கையேந்தனாங்க, ஐயா மட்டும்தான் சாப்பாடு போட்டார் ஐயா. சாப்பாடு போட்டார் ஐயா. சோறு போடுறா, ஃபர்ஸ்ட் உயிரை காப்பாத்து. ஐயா சொல்லுவாரு 7 வித துன்பங்கள் சொல்லுவாரு. மக்களுக்கு 7 வித துன்பங்கள் இருக்கு. அதுல நீங்க டிவிஷன் போட்டுக்கலாம். பசி, கொலை, தாகம், எளிமை, பயம், இச்சை, பிணி. இந்த 5 விட்டுருவார் ஐயா. பிணி, இச்சை, பயம், எளிமை, தாகம் 5 கூட விட்டுருங்க. பசி, கொலை பண்ணக்கூடாது. கொலை துன்பத்துல இருந்து மக்களை மீட்டுருங்க, உயிர்களை. பசிச்சவங்களுக்கு சோறு போடும். இதுதான் கடவுள் என்றார் ஐயா. அறிவு நிலை தெளிந்தோருக்கு உயிர் இறக்கமே கடவுள் வழிபாடு என்று. இதைத்தான் ஐயா அகவல்ல பாடுவாரு. நிறைய இருக்கு. ஐயா சொல்லுவாரு, இந்த உயிர்கொலை பண்றவங்களை பார்த்து ஐயா சொல்லுவாரு, அப்பா இந்த உயிர்கள் எல்லாம் படுற பாடு என்னால தாங்க முடியலையா? மண்ணுலக அதிலே இந்த உயிர்கள் படும் வருத்தத்தை ஒரு சிறிது எனினும், ஐயாவுடைய இரக்கம் பாருங்க, ஒரு சிறிது எனினும் கண்ணுற பார்த்தும் செவி உற கேட்டும் கனமளவு கூட என்னால சகித்திட மாட்டேன்பா. இந்த உயிர்கள் படுற கஷ்டம் என்னால பார்க்க முடியலப்பா. என்ன இரக்கங்க ஐயா! கனப்பொழுது கூட, ஒரு சிறிது கூட கண்ணால பார்த்தும் செவி உற கேட்டும் நான் சகித்திட மாட்டேன். என்னால அதெல்லாம் பார்க்க முடியாது. நீ என்ன பண்ணு, இந்த எண்ணம் எனக்கு வருது இல்ல, என்னொரும் இந்த எண்ணத்தை நீ என் தாய் உன் அருள் வளர்த்தால் இசைத்த போதெல்லாம் நன்னொரும் அவ்வுயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்த்தல் வேண்டும். அந்த வரத்தை அவங்களுக்கு நான் கொடுக்கணும். எதுவும் இதுதான் எனக்கு ஆசை. ஐயா சொல்லுவாரு, எனக்கு இறக்கவும் ஆசை இல்லை, இப்படி இருக்கவும் ஆசை இன்றி மீண்டும் பிறக்கவும் ஆசை இல்லை. உலகில் எல்லோரும் என்னை பெரியவர் பெரியவர் என்று சிறக்கவும் ஆசை இல்லை. விசித்திரங்கள் செய்யவும் ஆசை ஒன்று இல்லை. துயரடைந்து தூங்கவும் ஆசை இன்றி இல்லை, துறக்கவும் ஆசை இல்லை. யாராவது இப்படி எழுத முடியுமா? அப்ப என்னதாயா உனக்கு ஆசை? இறைவன் கேட்பாருல்ல, இதுதான் எனக்கு ஆசைன்றார். என்ன? இந்த உயிர்கள் படுதில்ல கஷ்டம், அதை நான் கண்ணால பார்த்து செவியுற கேட்டா அந்த உயிர்களினுடைய வருத்தத்தை தவிர்க்கும் நல் வரம் எனக்கு வேண்டும், அதை நல்குதல் வேண்டும். எனக்கு இச்சை எந்தாயின்வர், எனக்கு இதாய ஆசை. இறைவன் கேட்கிறாராம், வேற ஏதாவது வேணுமா? இவை தவிர, இவை அல்லால் வேறு ஒரு இச்சை எனக்கு இல்லை. இதை தவிர எனக்கு வேற ஆசை கிடையாதுயா.